லோகோ லெவலில் கேட்டிருந்தா இன்டர்வியூ கொஷினை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதை கொஷின் என்னென்னா எக்ஸ் பேட்டர்ன் வித் வேர்ட்ஸ். ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்புட்டாக வந்து ஒரு வேர்டுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதை வந்து நம்ம டைகனலாக பிரிண்ட் பண்ணணும் ஒரு எக்ஸ் பேட்டர்னில். ஸோ லெஃப்ட் டு ரைட் அண்ட் ரைட் டு லெஃப்ட் டைகனலாக அந்த வேர்டு வந்து பிரிண்ட் ஆகணும். ஸோ இதை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம், என்ன லாஜிக்ஸ் யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி இன்புட் பார்த்துடலாம். ஸோ இன்புட் வந்து ப்ரோக்ராமுக்கு தான் இன்புட் ஒரு வேர்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரோக்ராம்ங்கிறது எப்படி பிரிண்ட் ஆகிருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட் வந்து டவுன்வர்ட்ஸ் பிரிண்ட் ஆகுது, ரைட்டு டு லெஃப்ட் வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ இதை வந்து ரெண்டாக பிரிச்சிடலாம். ஸோ லெஃப்ட் டு ரைட் வந்து ஒரு கண்டிஷனாகவும் ரைட் டு லெஃப்ட் வந்து டவுன்வர்ட்ஸில் பிரிண்ட் ஆகிறது ஒரு கண்டிஷனாக பிரிச்சிடலாம். ஸோ நீங்கள் லெஃப்ட் டு ரைட் பிரிண்ட் ஆகிறத பார்த்தீங்கன்னாக்க ஸோ வந்து ரெண்டு லூப் வந்து நம்ம எப்போவுமே இந்த பேட்டர்ன் ப்ரோக்ராம்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கான்செப்ட் படி பார்த்தோம்னா ஸோ பொசிஷன்ஸ் தான் இதில் வந்து முக்கியமாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு மேட்ரிக்ஸ் கான்செப்டில் எடுத்துக்கோங்க. ஸோ 1x1, 2x2, 3x3, 4x4 அந்த மாதிரி எப்போ வந்து ஐயோட வேல்யூவும் ஜேயோட வேல்யூவும் சேமாக இருக்கும் அந்த இடத்துல ஒரு வேர்டு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு லெஃப்ட் டு ரைட் பேட்டர்னில். அண்ட் ரைட் டு லெஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஸோ அதோட லென்த்லேருந்து வேல்யூஸ் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ அதுக்கு வந்து ஒரு கண்டிஷன் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கண்டிஷன்ஸ் என்னென்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இன்புட் ஸ்ட்ரிங் வந்து நம்ம கொடுத்துட்டோம், ப்ரோக்ராம்ங்கிறது கொடுத்துட்டோம். ஸோ லூப் வந்து எத்தனை டைம் ரன் ஆகணும்னு நமக்கு தெரியணும். ஸோ அதுக்கு வந்து ஸ்ட்ரிங்கோட லென்த்தை பேஸ் பண்ணி தான் எத்தனை டைம் லூப் ரன் ஆகுதுங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் லென்த் எடுத்து நம்ம என்னன்னு வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அண்ட் லூப்பில் வந்து ஐ அண்ட் ஜே ரெண்டு லூப் வந்து ரன் பண்ணுறோம். ஸோ ரெண்டு ஃபார் லூப் வந்து ரன் பண்ணுறோம். ரெண்டுக்குமே வந்து கண்டிஷன்ஸ் சேம் தான். ஏன்னா 7x7 மேட்ரிக்ஸ்ங்கிறதுனால லூப்புக்குள்ளே கொடுக்குற கண்டிஷன்ஸ் எல்லாமே சேம் தான். இன்க்ரிமெண்ட்டும் சேமாக தான் கொடுப்போம். ஸோ இன்க்ரிமெண்ட் மட்டும் தான் பண்ண போகிறோம், இல்லை டிக்ரிமெண்ட்ஸ் எதுவும் கிடையாது. அண்ட் இப்போ இங்கே சிசோட்டில் கொடுக்குறது தான் வந்து நமக்கு வேல்யூ பிரிண்ட் ஆக போகுது. ஸோ இதோட கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட்டில் பார்த்த மாதிரி ஐயோட வேல்யூவும் ஜியோட வேல்யூவும் சேமாக இருந்தாக்க அங்கே வந்து ஒரு கேரக்டர் வந்து பிரிண்ட் ஆகிருக்கணும். ஸோ அது என்ன கேரக்டருங்கிறத ஐயோட வேல்யூ பேஸ் பண்ணி தான் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்ட்ரிங்கில் ஐயோட வேல்யூ -1 ஏன்னா ஐ வந்து நம்ம ஒன்லேருந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம், இண்டெக்ஸ் வந்து 0லேருந்து இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து -1 போட்டு அந்த பர்டிகுலர் கேரக்டரோட இண்டெக்ஸ் வந்து எடுக்கிறோம். எந்த கேரக்டருக்கான இண்டெக்ஸ் வந்து வந்திருக்கு அப்படிங்கிற இண்டெக்ஸ் எடுத்துட்டோம்னா ஸோ அந்த பர்டிகுலர் வேர்டு எடுத்து நம்ம ஈஸியாக அந்த பிரிண்ட் பண்ணிக்க முடியும். அதனால் வந்து ஸோ இந்த கண்டிஷன் தான் வந்து எல்லா இடத்துலையுமே பிரிண்ட் ஆக போகுது. போத் லெஃப்ட் டு ரைட் அண்ட் ரைட் டு லெஃப்ட் ரெண்டு இடத்துலையுமே அதே கண்டிஷன் தான். ஸோ இது வந்து லெஃப்ட் டு ரைட்டு பேட்டர்னுக்கு, இது ரைட்டு டு லெஃப்ட் பேட்டர்னுக்கு. ஸோ ரைட் டு லெஃப்ட் வந்து என்னென்னா ஜேயோட வேல்யூ வந்து n+1 - i இந்த கான்செப்டில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ப்ராக்கெட் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அது வந்து புரியணுங்கிறதுக்காக அந்த மாதிரி கொடுத்துடணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா n வந்து 7. இப்போ இந்த ப்ரோக்ராமோட இதில் n+1 - ஃபஸ்ட் லூப்பில் வந்து 1 இருக்கும். ஸோ இதோட வேல்யூ 7. ஸோ செவன்த் பிளேஸில் அந்த கேரக்டர் இண்டெக்ஸ் வந்து ஒரு பிரிண்ட் ஆகணும். ஸோ அது என்னென்னா ஐ வந்து 1 இருக்கும். ஸோ 1 - 1 ஸோ பி வந்து பிரிண்ட் ஆகிடும், 7th பொசிஷனில் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ செகண்ட் லூப்பில் வர்றப்போ இந்த இடத்துல 2 வரும், அப்போது இந்த இடம் 6 ஆகிடும். ஸோ 6னா 6th பொசிஷன். ஸோ அதுக்கு அடுத்து ஸோ பேக்வேர்ட்ஸில் ஒவ்வொன்றா பிரிண்ட் ஆகிட்டே வரும். ஸோ இதான் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகிற கான்செப்ட். அது அப்போது ரெண்டுமே வந்து கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா மற்ற இடங்கள் வந்து ஸ்பேஸ் வந்து பிரிண்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பேட்டர்ன் ப்ரோக்ராம் வந்து எக்ஸ் பேட்டர்னில் வந்து கிடச்சிருச்சு. ஸோ டைகனலி வந்து நமக்கு கிவன் வேர்டு வந்து விழுந்துருச்சு. ஸோ இதை வந்து வேறு வேர்டு வந்து கொடுத்து பார்க்கலாம், 7 இல்லாமல் வேறு வேர்டு கொடுத்து பார்க்கலாம். சேனல்லையும் கொடுத்து பார்த்தோம், அதுவுமே வந்து நமக்கு டைகனலாக பிரிண்ட் ஆகிருக்கு. இது மாதிரி நம்ம வந்து இது மாதிரி நம்ம எல்லா சோகோ கொஷின்ஸ் எடுத்து சால்வ் பண்ணுறோம். அது போக பேட்டர்ன் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் கோர் கான்செப்ட்ஸையும் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோஸ் போடுறோம். ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் டு கோட் ஜாவாவர்ஸ்.
தேங்க்யூ.